மூன்றாம் உலகப் போர் இங்கதான் ஆரம்பிக்க போகுதா? மத்திய கிழக்காசியாவில் நடக்கும் பயங்கரம். பெட்ரோல் விலை முதல் உங்க வேலை வரை இது எல்லாரையும் பாதிக்கும். அடுத்த 50 செகண்ட் கவனியுங்க. சவுதி அரேபியாவும் அமீரகமும் இப்போ எதிரிகளா மாறிட்டாங்க. யாரு பெரிய ஆளுங்கிற அதிகார போட்டி உச்சக்கட்டத்துல இருக்கு. துருக்கியின் எர்டோகன் நான் தான் இஸ்லாமிய உலகத்துக்கு தலைவன்னு புது கூட்டணியை உருவாக்குறாரு. ஆனா ஈரானோ ஒரு பக்கம் பணவீக்கத்துல நிலைகுலிஞ்சு கிடக்கு. அந்த நாட்டு நாணயம் வரலாறு காணாத சரிவை சந்திச்சிருக்கு. சிரியாவுல குர்திஷ் மக்கள் மேல நடக்கும் தாக்குதல் மனசாட்சியையே உழுக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஒரு முடிவே இல்லாம தொடர்ந்துட்டே இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து துபாய், சவுதின்னு லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்க வேலை செய்யறாங்க. அங்க நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் நம்ம ஊர் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் காசு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்தியா என்ன செய்யுது தெரியுமா? செஸ் போர்ட்ல காய்களை நகர்த்துற மாதிரி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு தன்னோட பொருளாதாரத்தை பலப்படுத்துது. இதுதான் ராஜதந்திரம். பாகிஸ்தான் போன ரகசிய பயணங்கள் ஜெயிச்சதா இல்லையா? உலக அரசியல் ஒரு பெரிய திருப்புமுனையில இருக்கு. இந்த அதிகார போட்டியில கடைசியில ஜெயிக்க போறது யாரு? இந்தியா இந்த மோதல்ல தலையிடணுமா இல்ல தள்ளியே இருக்கணுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.